வணக்கம் மக்களே. என் பேர் பாலாஜி ஏ. நான் ஸ்ரீமுஷ்ணம், அதான் அலெக்சாண்டர் பெயின் பிள்ளை அப்படிங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2015 அதாவது 14 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு பனிமலர் இன்ஜினியரிங் பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் படித்து முடித்தேன். எனக்கு ப்ரோக்ராமிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எம்பிஏ படித்தேன். பிஇலே நான் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் சிஸ்டம் இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தேன். நிறையா படித்தேன். அதில் நான் கிட்டத்தட்ட 2015 கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை தான் மாற்றணும், உலகத்தை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பல டாக்குமெண்ட் போட்டிருந்தேன். பிளான்லாம் பண்ணிட்டேன். நான் கவர்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி மாற்றணும் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிட்டேன். உலகத்தை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் 2016. அது என்ன அப்படின்னா, த வேர்ல்டு இஸ் நாட் வாட் வி திங்க் அப்படின்னு. அதில் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, அதான் நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க, ஐயோ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஒரு வேலையை அப்படியே 10,000 பேர் செய்கிற வேலையை மிஷின் செய்யுது, அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னு. ஆனால் இதனால் நம்ம முன்னேறுறோமா அப்படின்னா இல்லை. இப்பயுமே கூலி ஆளுங்க இருக்காங்க, குப்பை பொறுக்கிறவங்க இருக்காங்க. மக்கள் முன்னேறாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரனுங்க இருக்கானுங்களா, அந்த தேவடியா பேலோ தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். அவனு தான். அவங்க யார் அப்படின்னா இந்த ஜூஸ் யாருன்னா யூதர்கள் தான் ஜீசஸை கொண்டாங்க. எதுக்கு? அவரும் சொன்னார், இந்த பணம் இந்த இதெல்லாம் வேணாம், அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு. அதை யூதர்கள் தான் கொண்டு வந்தானுங்க. அவனுங்க தான் இந்த பேங்கர்ஸ், பேங்கிங் எலைட்ஸ், இலுமினாட்டி, ஏலியன்ஸு. அதுக்கப்புறம் அவனுங்களை என்ன சொல்கிறது, பொட்டை மாதிரி பேலோ, புண்டாமனோ, இலுமினாட்டியெல்லாம் கீழே தான். அடுத்து பார்த்திங்கன்னா அவனுங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க, எல்லா துறையிலையும் இருக்கானுங்க. அது மாதிரி எப்படி இது அவனும் ஒரு அதுதான் உண்மை. அப்படின்னா என்ன, ஆம்பளைங்க தேவை. செக்ஸ் பண்ணணுன்னா போய் அவன் பிள்ளை ஓம்பிட்டு வரலாம். ஓம்ப மட்டுங்கிறானோ, ஓம்புறானோ. ஆனால் கேட்டால் நாங்கள் டெவில், நாங்கள் சாத்தானே ஒர்ஷிப் பண்ணுறவனுங்க, நாங்கள் கொலை பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு. அதாவது ஒரு மென்டல் புண்டை மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்கானோ. கேட்டால் நாங்கள் டெவில்னாலும், அதாவது இப்போ அந்த காலத்தில் ரவுடி இருக்கான்னு வச்சுக்கேன், இப்போ ரவுடியே இருக்கான். கேட்டால் நான் வில்லன் அப்படிங்கிறானோ. எனக்கு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் நான் தான் கல்கி அவதார். ஆனால் சிரிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஏலியன் ஜூஸ் இருக்கானோலே, அவனுங்க இந்த சூனிய வரணும்னு ஒன்று ஆரம்பித்து அதில் பிளாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பிளாட்டு எழுதுறதெல்லாம் ஜீசஸு காட்ஸ் டீமு போட்டு என்னை கிறுக்கிட்டு இருக்கானோ. 2016 அந்த டாக்குமெண்ட் போட்டதுக்கப்புறம் என்னை ப்ரைம்சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் எடுத்து என்னை லீட் ஜென்ரேஷனில் எடுத்தாங்க, ஐடி மார்க்கெட்டிங்கு. அங்கே 16,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எடுத்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு என்னை வெளில அனுப்பிச்சி, கேட்டால் நான் பொம்பளை கேட்டேன் அவளை கேட்டேன் அப்படின்னானோ. காவியான ஒரு பொண்ணை கொண்டு வந்தானோ. அது யார் அப்படின்னா, அந்த கம்பெனியோட சிஇஓ, அதாவது பிரசிடெண்ட் ஒருத்தவன். யாருன்னா பிரபாகர், அவன் பேர் பிரபாகர். அவனோட பொண்ணு அதை எனக்கு கூட்டி கொடுத்து அந்த கம்பெனியோட அதான் வீட்டர் மாஸ்டர் என்னை எடுத்து எனக்கு அந்த கம்பெனி கொடுக்குறதா பிளானு, சிஇஓவாக ஆக்குறது. ஆனால் நான் அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். கம்பெனியில் என்ன மாற்றணும், மார்க்கெட்டிங்கில் என்ன மாற்றணும், என்னென்ன அடுத்து பிஸ்னஸில் என்ன மாற்றணும் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்து எனக்கு நான் கொடுக்குற நேரத்தில் என்னை வெளில அனுப்பிச்சிட்டு பொம்பளை நான் அவளை கேட்டேன் இவ்வளோ கேட்டேன், இவ்வளோ ஒழுத்தேன் அப்படின்னானோ. அதெல்லாம் இல்லை. அப்புறம் போகிற எல்லா கம்பெனிலையுமே பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சிடுவானோ. எப்போயுமே சேல்ஸ் ப்ரெஷர் போட்டுருவானோ. எந்த கம்பெனி போனாலும் அதே மார்க்கெட்டிங்கில் போட்டு டார்கெட் அச்சீவே பண்ண முடியாத ஒரு டார்கெட்டை கொடுத்து சாவடி போனோம். இப்படியே போய் என் வாழ்க்கை எங்கேயோ போய் 2018 எனக்கு ஒரு வேலையே கிடைக்காம அப்புறம் ஐரிவாட்ஸ்னு ஒரு கம்பெனி மும்பையில் ஒர்க் பண்ணேன். அங்கேயுமே இலுமினாட்டி செட்டப்பு தான். அவனும் இலுமினாட்டி தான் நினைக்கிறேன். இல்லையா, ஏதோ ஒன்று பணம் வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கானோ. அதுக்காக எல்லோரும் இலுமினாட்டின்னு நினைக்க முடியாது. அவனுங்கெல்லாம் பெரிய ஆளுங்களும் இருக்கானுங்க, சின்ன ஆளுங்களும் இருக்கானுங்க. அதில் ஒருத்தவங்க கம்பெனியில் போய் ஐரிவாட்ஸில் வேலை பார்த்தா அங்கேயுமே என்னை பிடிச்சி டார்ச்சர் அடித்தானோ ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சூனிய வர 2018 டிசம்பரில் ஆரம்பித்தப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சு, அப்போலேருந்தே ரொம்ப வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. 2016 ப்ரைம்சாஃப்ட்லேருந்தே எனக்கு ஒரு கம்பெனியில் கூட ஒரு 6 மாதம் கூட நான் வேலை பார்த்ததில் ஒரு கம்பெனியில். ஐரிவாட்ஸில் மட்டும்தான் 8 மாதமும் 9 மாதமும் வேலை பார்த்தேன். அங்கேயும் வெளில அனுப்பிச்சு இப்போ வரைக்குமே எந்த கம்பெனி போனாலும் என்னை வெளில அனுப்பிச்சிட்றானோ, சேல்ஸ் ப்ரெஷர் போட்டுறானோ.
எதை பண்ணாலும் இப்போ நான் வந்து இங்கே திட்டக்குடியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் வாழ்க்கை மாற நினச்சா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மாமனாரை கொண்டானோ, என் ஒய்ஃபு சோனியை வச்சு என்ன திட்ட வச்சானோ, மாமியாரை திட்ட அவங்கள வச்சு என்ன திட்ட வச்சானோ, என்னை கொல்ல பார்க்குறானோ சோனியை வச்சு. அதேமாரி இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட வைக்கிறானோ வேணும்னு, எதுவுமே சொல்லி கொடுக்காம போய் பண்ணுன்னு சிஸ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. கேட்டால் மற்றவங்க எல்லாரையும் மிரட்டி ஒன்றுனா கொண்டுடுவேன், நல்லவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, என்னை திட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி என் உயிரை எடுக்கிறானோ. அவனெல்லாம் பொட்டை மாதிரி போயிடும், அதுதான் உண்மை. என் கூட ஒத்த போதுங்கடா பொட்டை மாதிரி போயிடலாம், எலும்பு நாட்டி தேவையா பசங்களான்னு. அவனை என்ன பண்ணுறானோ, வேலைக்கு ஒரு கம்பெனியில் இப்போ போயிருக்கேன், கொஞ்சம் நாளில் வெளில அனுப்பிச்சிடுவானோ. அனுப்பிச்சிட்டு வேலையே கிடைக்காது, என் பொண்டாட்டி நான் திட்டுவா, வேலைக்கு போகல, அது பண்ணல இது பண்ணல அப்படின்ட்டு. திரும்ப நான் எங்கேயாவது வேலைக்கு போவேன், அங்கேயும் திரும்ப வச்சு செய்வானோ, வச்சு செஞ்சுட்டு பேசிடுவானோ. அதுதான் ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டேன்னா ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறான். கேட்டால் இப்போ கூட சொல்லுவானோ, நாங்கள் எவ்வளோயாவது கேட்டால் அவ்வளோ ஒழுத்தேன், இவன் போல் போனா நான் கேத்தே விடாப்பேன் கூடன்னு சொல்லுவானோ. ஆனால் நான் எலிமினேட்டி இல்லை. எலிமினேட்டிலாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க அங்கங்கே எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கானோ, எல்லா கட்சியிலையும் இருக்கானோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் எல்லாரையும் கொண்டுட்டானோ, எல்லாரையுமே கொண்டுட்டானோ. காந்தியை கூட ஏற்று கேட்டானோ கொண்டுட்டானோ. அதுமாதிரி ஜவஹர்லால் நேரு கொண்டானோ, பெரியாரை கொண்டானோ, ஜெயலலிதாவை கொண்டானோ. அவனு எல்லாரையும் தான் கொண்டுட்ருக்கானோ, நல்லவங்க எல்லாரையும். என்னையும் கொள்ளுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கானோ. இப்போயுமே என்ன சொல்கிறானோன்னா, என்னோடய சொத்து ஆல்ரெடி நான் 2 கோடி ரூபாய்க்கு என்னோடய நிலத்தை விற்றேன், அந்த காசை எடுத்து இப்போ எங்கள் அப்பா அம்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வேணே ஷேர் மார்க்கெட் இறக்குறானோ. இப்போயும் என்ன சொல்கிறானோ, அந்த வீட்டுக்கிட்டலாம் என் பேரில் எழுதி வச்சுட்டு உன்னை இது பண்ணிவிடுவேன். அப்புறம் அவங்க எனக்கு ஒரு 40 லட்ச ரூபாயோ 45 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 40 லட்சம் கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் ஒரு 10 லட்சம் எடுத்தேன். அதை இவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒருத்தவன்டா கொடுத்தேன். அவன் கட்சியில் இருக்கான், அவன் அந்த 10 லட்சத்தை தருவானான்னு தெரில. 16 லட்சமாக கொடுத்துருக்காங்க, இவங்க ஒரு 6 லட்சம் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கேன். அதை பிடிங்கிடுவாங்கிறானோ. அடுத்து நான் எஃப்டி போட்டு வச்சுருக்கேன் 40 லட்சம், அதை பிடிங்கிடுவாங்கிறானோ. என் சொத்து, என்னோடய வீடு, எனக்கு வந்து ஸ்ரீமுகத்தில் ஒரு 2 வீடு இருக்குது. ஒரு வீடு வந்து இடிஞ்சு போயிருக்கு, ஒரு வீடு இருக்குது, ஒரு கடை இருக்குது, இதையும் பிடிங்கிடுவேன். அப்புறம் பெங்களூரில் ஒரு வீடு எங்கள் அம்மா வந்து இது போட்டு கட்டி வச்சுருக்காங்க, லோன் போட்டு, அதையும் பிடிங்கிடுவேன், உன்னை பிச்சை எடுக்க வைப்பேன். பெங்களூர் வீட்டில் ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் வேணும்னே மெயின்டெனன்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கானோ. அங்கே ஒன்றுமே இல்லை, மெயின்டெனன்ஸ் வேணே ஏற்றுறானோ, எனக்கு கரண்ட்டு பில்லை வேணே ஏற்றுறானோ, என்னோடய பெட்ரோல் எல்லாம் உறிஞ்சிகிட்டு இருக்கானோ, என் வண்டியில் கோடு போடுறானோ, என் மாமனார் வண்டியில் கோடு போடுறானோ, என் வண்டியை காட்ஸ் பவரை யூஸ் பண்ணி வண்டியை வந்து இது பண்ணிடுறானோ. பிரேக் பிடிக்க மாட்டேங்க சில நேரம் இதாகிடுது, கிளச்சு ஆயில் போயிடுது, டயர் வெடிக்குது. எங்கள் மாமியார் இவங்களும் போயிட்டு வந்தப்போ டயர் இதாகிடுச்சு. இதுமாரி பொட்டை புண்டை மாதிரியே இதாக பண்ணுறானோ. கிட்டத்தட்ட 6.9 மாதம் ஆக போகுது இந்த இந்த 8ஆம் தேதி வந்தால். இந்த மாதிரி 9 புண்டை மாரியே பண்ணுறானோ. ஒத்த போகுது அப்படின்னா வேலை இல்லை எனக்குமே. இப்போ அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதான் உனக்கு தான் 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னா, சொத்து இருக்குது, ஆனால் அந்த சொத்துக்கு இப்போ நிலமே இருக்குது, அந்த நிலம் இப்போ விற்றுட்டாங்க. இருந்தாலும் அந்த நிலத்துக்கு வந்து விதை போடணும், அது போடணும், களை பிடுங்கணும், அதை எடுத்து விற்கணும், அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதுக்கு வேலை பார்க்கணும்ல. எனக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை. அது இல்லாமல் என் பொண்டாட்டியை கொண்டு வாங்குறானோ, என் அப்பா அம்மாவை கொண்டு வாங்குறானோ, என் அக்கா ஃபேமிலி யூகேயில் இருக்குது அதை கொண்டு வாங்குறானோ, என் பையனை கொண்டு வாங்குறானோ, என் ஒய்ஃபை கொண்டு வாங்குறானோ, என்னை கொண்டு விடுவாங்கிறானோ. கேட்டால் என்னோடய ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாம் வந்து இப்போ இதில் இருக்குது, ஃபோனில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி என் அப்பா அம்மா, என் அம்மா, என் ஒய்ஃபு, என் பாட்டி, தாத்தா இவங்களோட இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி பான் வீடியோஸ் எடுத்து போடுவேன், உன்னை இலுமினாட்டின்னு சொல்லுவேன், இதெல்லாம் சொல்கிறானோ. நான் அதனால தான் பயந்து இப்போ வேறு வழி இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுருக்கேன். இதுமாதிரி பொட்டை புண்டை மாதிரியே எதாவது பண்ணுறானோ. 9 புண்டை. இப்பயும் வண்டி மேலே வண்டி அனுப்பிச்சி என் தலையே இருக்கிறானோ. சர்வீஸில் தான் இருக்கேன் நான், ஹூண்டாயில் ஹஷ்வாவில் இருக்கேன், பெரம்பலூர். அங்கேயும் வச்சு செய்கிறானோ. வண்டி மேலே வண்டி வருது, கேட்டால் அப்பாயின்மெண்ட்டே இல்லைங்கிறாங்க, ஆனால் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அதேமாரி கம்ப்யூட்டர் தர மாட்டேங்கிறானுங்க, எல்லாத்தையுமே நானே பண்ணணும். ஆர்ஓ போடணும், டேஷ்போர்டு போடணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து கஸ்டமருக்கு டெலிவரியும் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் தர மாட்டேங்கிறானோ, உசுறு எடுக்கிறானோ.